எபேசியர் 3:15. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைப்பற்றவர்களாகி. புதிய உடன்படிக்கை ஜெபம் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலையும் 3ஆம் அதிகாரத்திலையும் இந்த ஜெபம் வருகிறது. அற்புதமான ஜெபம். வேதத்தில் அநேகர் ஜெபம் செய்திருக்கிறாங்க. அதுல ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதிரி இயேசு கற்றுத்தருகிற ஜெபம். ஆனா அதை காட்டிலும், அதாவது அதை நம்ம கொச்சப்படுத்தல, ஆனா அதை காட்டிலும் ஒரு சிறந்த ஜெபம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னா அது இந்த ஜெபம் தான். இயேசு ஒரு மாதிரியை தரார். அதாவது பிரிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷன், 2 டிஃபரன்சியேஷன் இருக்கு. பிரிஸ்கிரிப்ஷன்னா முறை, டிஸ்கிரிப்ஷன்னா விளக்கம். சில ஜெபங்கள் முறையாக இப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. சில ஜெபங்கள் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. விளக்கம் அளிச்ச அதை எடுத்துட்டு நம்ம எடுத்துட்டு முறையா ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேதத்துல எலியா ஜெபம் பண்ணாரு, ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு, நிறைய ஆளுங்க ஜெபம் பண்ணாங்க. சில நேரங்கள் அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது, ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கும்போது, ஆண்டவரே எல்லா பிரச்சனைக்கும் நீர் தான் காரணம், இந்த பிரச்சனையை தயவு செய்து எடுத்துருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். நம்ம ஆளுங்க என்ன நினைச்சுக்கிறதுனா, உடனே எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, வீடியோல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பார்த்து கவனமா இரு, எந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, பார்த்து நடந்துக்கோ. அவரை கோவப்படுத்தி நீ ஏதாவது பண்ணிட்டனா அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், அவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படின்லாம் பேசுறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையை கொடுக்கவே செய்யாது. உங்க பிள்ளைங்களை சும்மா பயமுறுத்திட்டே பாருங்களேன், அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையே வாழ முடியாம போயிடுவாங்க. ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். இயேசு ஜெபத்தை கற்றுத்தரும் போது சொல்றது என்ன தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, என் அப்பாவே அப்படின்னு தான் கூப்பிட சொல்றாரு. இதை யூதர்களுக்கு ஏத்துக்கொள்ளவே முடியல. ஆண்டவரை பார்த்து, யெகோவா தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிடுற அப்படின்னு. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்புறம் அவர் எப்படி கூப்பிடுறது? அப்பான்னு தான் கூப்பிடணும். இதை கற்று தருகிறார். ஆனா இருக்கிறதுல ரொம்ப சிறந்த விதத்துல விளக்கமாக நம்ம ஜெபிக்க வேண்டிய விதத்தையும், எது முக்கியம் என்கிற காரியத்தையும் இங்க பவுல் ரொம்ப அற்புதமா காட்டுறார். அதுல ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றாரு 15ல, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இது இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பண்ற ஜபங்கள் நிறைய இதுக்கு மாதிரியாவே இல்லை. இப்ப யாரையுமே நம்ம குறைலாம் சொல்லல, ஆனா வேதம் நம்மளுக்கு இதை போதிக்கிறது. பவுல் இப்படிதான் ஜெபம் பண்ணாரு, நம்ம அதை கற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். நம்மளுக்கு வேதம் இருக்குது, பரிசுத்த ஆவியார் நம்மளோட இருக்கிறாரு. மற்றவங்களெல்லாம் நம்ம யாருமே நம்மளுக்கு பெரிய மாதிரி கிடையாது. நல்ல காரியங்களை எடுத்துக்கலாம், சரியா இல்லைன்னா விட்டுறலாம். நம்மளுக்கு மாதிரி இயேசு. வேதத்துல இந்த மாதிரி மகத்தான காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை நன்மையை பெற்றுக்கொள்வோம். அப்போ இங்க பவுல் சொல்லுகிற மிகவும் முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இன்னைக்கு நீங்க நிறைய தேவைகளோட வந்திருக்கலாம், பிரச்சனை கூட இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். அடுத்த சர்ச் இப்ப முடிஞ்சு போன உடனே அந்த சவால்லாம் பேச ஆரம்பிச்சிடும். நாளைக்கு வேலைக்கு போனோம்னா பேச ஆரம்பிக்கும் பிரச்சனைகள், சவால்கள். குடும்பம் போய் குடும்பத்துல இருக்கணும். இன்னைக்கு சூழ்நிலைகள்லாம் ரொம்ப பிரியமா இல்லை, நான் விரும்புற மாதிரி இல்லை.
கஷ்டமா இருக்கு. நிறைய நேரங்கள்ல மனுஷன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது ஏன் வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிறான். டக்குன்னு மனசுல யோசிக்குது, ஏன் நான் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இவ்வளவு கஷ்டமான இந்த சூழ்நிலைகள்ல பவுல் இருக்கும்போதும் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. பவுல் இதெல்லாம் எழுதும் போது இன்னைக்கு ஒருத்தன் உயிரோட இருக்கானா நாளைக்கு அவன் உயிரோட இருப்பானா இல்லையானே தெரியாது. மோசமான கொடூரமான அரசர்களால் ஆண்டு கொண்டுபட்டிருந்தது. பவுல்லாம் வாழ்ந்து போனதுக்கு அப்புறமாவும் 50ஆம் நூற்றாண்டுகள்ல 100வது 150வது நூற்றாண்டெல்லாம் ரொம்ப பெரிய உபத்திரவங்கள் அங்கங்க நடந்துட்டு இருந்துச்சு. வெளியில போனா இயேசுவை ஏற்றுக்கொடுக்கிறான்னு சொல்லிட்டு தலையை சீவிடுவான், கூட்டு போய் சிங்கத்துல போட்டுருவான், எரிப்பான், கட்டையில குச்சியில கட்டி வச்சு எரிச்சு விட்டுருவான். அவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவங்கள் நடந்துட்டுலாம் இருக்குது. உலகத்துல பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும். ஏன் பிரச்சனையவே டீல் பண்ண மாட்டாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குல்ல. உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்குது, எனக்கு மஞ்சள் கலர் பிடிக்குது. உங்களுக்கு சிவப்பு கலர் பிடிக்குது, எனக்கு கருப்பு கலர் பிடிக்குது. உங்களுக்கு ஹைட்டா இருந்தா பிடிக்கும், எனக்கு குட்டையா இருந்தா பிடிக்கும். வீட்லயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு டிஃபரன்ஸா நடக்கிற இடத்துல பிரச்சனையும் டிஃபரெண்டா இருக்குது. அப்ப அந்த டிஃபரெண்டான அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி பார்க்கறது? இங்க பவுல் சொல்றாரு, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள்னு. அப்போ இந்த உள்ளான மனுஷன், நம்ம எல்லாம் ஆவியா இருக்கிறோம் பாருங்க. நம்மள யாரு? ஆவி. இருக்கிறதுல ரொம்ப பலமுள்ளவர்களாக உங்க ஆவிக்குள்ள இருக்கீங்க, வல்லமுள்ளவர்களாக ஆவிக்குள்ள இருக்கீங்க, குறையற்றவர்களாக ஆவியில இருக்கிறீங்க, சுத்தமானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, நீதிமான்களாக ஆவியில இருக்கிறீங்க. வெளியில பார்க்கும்போது நிறைய குறை இருக்கலாம், அடிபட்டு இருக்கலாம், ஸ்கின் கலர் வேற மாதிரி இருக்கலாம், கண்ணு ஒரு மாதிரி இருக்கலாம், முடி கம்மியா இருக்கலாம், நிறைய முடி இருக்கலாம், குட்டையா இருக்கலாம். ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு, அந்த புத்தகத்துல அவர் சொல்றாரு, வெற்றியுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஹைட்டாக இருக்க வேண்டும் அப்படின்றாரு. சரி, ஓகே. அப்ப குட்டையா இருக்கிறவங்கள என்ன பண்றது? என்ன சொல்றாருன்னா, ஹைட்டா இருப்போம். இப்போ பெரிய மேனேஜிங் டைரக்டர், பெரிய சிஇஓ எல்லாம் ஆகணும்னா ஒருத்தன் குட்டையா இருக்கான், ஒருத்தன் நெட்டையா இருக்கான்னா நெட்டையா இருக்கணும்னு தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால கொஞ்சம் ஹைட் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில வெற்றி அடையலாம் அப்படின்றாங்க. குட்டையா இருந்தாலும் நெட்டையா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். போட்டிருக்குது, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். இந்த உலகம் எப்படி இயங்குது? அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். உங்களை மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உங்க வீட்டுல கூட அவ்வளோ ஸ்கேன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா உலகம் என்ன பண்ணும்? நீங்க வெளியே போன உடனே உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, என்ன செருப்பு போட்டிருக்கிறீங்க, என்ன பொருட்களை வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டுருவாங்க, இவங்க இப்படிதான் அப்படின்னு. ஆனா வேதம் அப்படி பேசல, இந்த ஆவிக்குரிய உலகம் அப்படி பார்க்கல, தேவன் அப்படி பார்க்கவில்லை. வெளியில ரொம்ப முக்கியம்தான், இந்த சரீரத்தை பார்த்துக்கணும், அதெல்லாம் ட்ரெஸ் போடணுங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்பாக காணக்கூடாததா இருக்கிற அந்த உள்ளான மனுஷன். இப்ப உங்களால பார்க்கவே முடியல, என்னால உங்களுடைய ஆவியை பார்க்க முடியல. பார்க்க முடியாததுனால அது இல்லவே இல்லையா? அதுதான் நிஜம். நம்ம பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார்ல, அவரை காட்டிலும் நிஜம் என்னது? எனக்குள்ள என்னுடைய ஆவி நிஜமான மனுஷன் இருக்கான் பாருங்க, அது முக்கியம், அது நிஜம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போட்டிருக்குது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசத்தை பார்க்க முடியல, தேவனை பார்க்க முடியல, இயேசுவை நாம் பார்த்தது இல்ல, பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் நம்ம சேர்ந்து ஆண்டவர் ஆராதிச்சோம்.
ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. அவருடைய பிரசன்னத்தை உணர்றோம். ஒருவேளை இந்த கால வேளையில உங்களுக்கு ஜில்லுன்னு இல்லாம இருக்கலாம், கிளுகிளுன்னு இல்லாம இருக்கலாம், அந்த பிரசன்னத்தை உணராத மாதிரி இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். எல்லாரும் உணர்றாங்க, நான் மட்டும் உணர மாட்டேனே, இது வரைக்கும் நான் கீழேயே விழலையே. அதை காட்டிலும் நிஜம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இயேசு உங்களுக்குள் வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் இந்த இடத்திலே நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். இந்த இடத்துல தேவன் வாசம் செய்கிறார். ஏன்? அவரை துதிக்கிற எந்த இடத்திலும் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தேவன் உங்களோட எப்பவுமே இருக்கிறது. ஆண்டவரே, உங்க மேல எனக்கு ரொம்ப கோபம், உங்க கூட நான் பேச மாட்டேன், இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு நீங்க போனா கூட உங்க கூட தான் இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் மேலே நம்மளுக்கு கோபம் வந்துடுது. என்னதான் பண்ணுகிறீங்க ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன் நானு, கொஞ்சமாவது இந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணலாம்ல அப்படின்னு கோபம் வந்துடுது மக்களுக்கு. நான் பைபிள் படிக்க மாட்டேன், உங்க கூட பேசவே மாட்டேன்னு கோச்சுக்கிறாங்க. அப்போ கூட ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். விட்டு போகவில்லை, போக முடியவே முடியாது. வானம் ஒளிந்து போகலாம், பூமியும் ஒளிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போவதே இல்லைன்னு போட்டிருக்கு. அந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லைன்னு சொல்றாரு. அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. என்னன்னா, அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அப்படியே கண்ணை மூடினீங்கன்னா ஆண்டோடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். எங்க வேணா இருங்க, பெரிய பிரச்சனை, அப்படியே பயங்கரமான பிரச்சனை, அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நல்லா 2 வாட்டி மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியாயிரும் இருதயம். இந்த ஆத்மாவை நம்ம காம் பண்ணோம். ஆத்மாவே ஏன் திகைக்கிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், ஏன் பயப்படுகிறாய், ஆத்மாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு, ஆத்மாவே கலிகூறு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது, நம்ம பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா அது பதட்டப்படுது, இந்த மனசு பயப்படுது, என்ன ஆயிரும் ஏதாயிரும் பயப்படுது. ஆனா ஆவி பயப்படல. நீங்க நிதானமா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் உடையவர்கள், வல்லமையுள்ளவர்கள். அந்த இருதயத்தை பத்தி போட்டிருக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. பவுல அடிச்சு, கல்லால அடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு எல்லாம் விட்டு போயிட்டாங்க. கல்லெறிஞ்சு கொல்றது அளவுக்கு கல்லடிச்சு செத்து போயிட்டான்னு நினைச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பவுல் எந்திரிச்சு போறார். அவன் கல்லு எரிஞ்சானாலே செத்தாதான் விடுவான். காலத்துல கப்பல் பயணத்துல போயிட்டு இருக்கிறாரு, கப்பல் உடைஞ்சிருச்சு, எப்படியோ ஒரு மரக்கட்டை எதையோ புடிச்சிட்டு கரைக்கு வந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு கப்பல் அங்கிருந்து வரும்போது நிர்வாணமா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் சொல்லும் போது சொல்றாரு, நான் நிர்வாணமா இருந்துக்கிறேன்ற. ஜெயில நிர்வாணமா வச்சானுங்களா இல்ல எங்க நிர்வாணமா இருந்தாருன்னு தெரியல, அவ்வளவு அவமானம், நிர்வாணம். சரி, இப்பதான் கரைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு விஷ பாம்பு கொத்துது. எவனாவது உதவி செய்வான்னா எவனும் உதவி செய்யல. எல்லாரும் சொல்றான் மோசமானவன் போல, கொலகாரம் போல, யாருன்னே தெரியாது. உலகம் பாருங்க எப்படி பேசுது, வெளியில பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுவான். பாம்பு போட்டுருச்சுப்பா, ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துக்கிறான். அவன் இப்படி ஆட்டி நெருப்புல விட்டான், சாகல, உடனே தெய்வம்ட்டாங்க. இது தெய்வமே வந்திருக்குது. மனுஷன் சீக்கிரமா ஜட்ஜ் பண்றான், வெளிப்பிரகாரத்தை வச்சு பார்த்துடுறான். ஆனா உள்ளான மனிதனை மிகவும் முக்கியமாக கருத வேண்டியது நாம். ஏனெல்லாம் ஆண்டவரே அப்படிதான் பார்க்கிறார். நீங்க போட்டிருக்கார் பவுலு, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பிசிக்கலா ஒரு 5 அடி 5.5 அடி 6 அடி வளரலாம். சரி, 7 அடி 8 அடி கூட வச்சுக்கோங்களேன். பெரிய ஹைட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளவுதான் ஹைட்டு. அதுக்கு மேலலாம் பெரிய ஆளெல்லாம் ரொம்ப அப்படிலாம் வர முடியாது. ஓரளவுக்கு தான் லிமிட் இருக்கு. ஆனா எல்லையே அற்ற விதத்தில், அதாவது வரம்பு இல்லாமல், எல்லை இல்லாமல், நோ லிமிட்ஸ். எதுக்கு? ஆவிக்கு.
உங்க ஆவினால என்ன செய்ய முடியும்? எதை வேணாலும் செய்ய முடியும். இந்த பூமியில நீங்க எதை சாதிக்க முடியும்? எதை வேணாலும் சாதிக்க முடியும். இப்போ ஒரு அளவுக்கு தான் இதை தூக்க முடியும். இது தூக்க முடியலன்னா உங்ககிட்ட உதவி கேட்கிறேன், நீங்க தூக்குறீங்க. ஆனா ஒரு 3-4 மாசம் நல்லா ட்ரைனிங்லாம் எடுத்து நல்ல மசில்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு நானே தனியா தூக்குறதுக்கு இதை ட்ரை பண்ணலாம். ஆனாலும் பெரிய பில்டிங்கை போய் தூக்க முடியுமா? அதெல்லாம் தூக்க முடியாது. ஒரு அளவுக்கு தான் லிமிட் இருக்கு. அதுக்கு கிரேன்லாம் இருக்கு தூக்குறதுக்கு. ஆனா என்னுடைய ஆவி மனுஷன், உள்ளான மனுஷன், அவன் பலப்பட்டு 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 அவன் சாப்பிட்டு 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 எக்ஸ்ட்ரீம் பலன் ஆயிடுவான். இந்த உலகத்தையே சொந்தமாக்கக்கூடிய அளவிற்கு பலன் அந்த மனிதனுக்கு இருக்கு. மார்க் 11:23 அதனாலதான் இயேசு சொல்லுகிறாரு, எவனாகிலும் இந்த மலையவே பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன வருதுங்க? இருதயம். எல்லாம் சொல்லுங்க, இருதயம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இருதயம். இருதயம் என்ன சொல்லுதுங்க? ஆவி மனுஷன். ஆவி மனுஷன் யாரு? அதான் நீங்க. இந்த ஆவி மனுஷன் தான் நீங்க. வெளிப்பிரகாரத்தை பார்த்து தப்பா எடை போட்டுறாதீங்க. ஒருவேளை உங்க சட்டை சரியில்லாம இருக்கலாம், பக்கத்துல உள்ள ஒரு சட்டை நல்லா இருக்கலாம். என் சட்டையை விட உங்க சட்டை நல்லா இருக்கலாம், போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு சட்டை இல்லைன்னா என்ன, நாளைக்கு இன்னொரு சட்டை வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. என் ஷூ கூட உங்க ஷூ நல்லா இருக்கலாம், போட்டுக்கோங்க, புது ஷூ கூட வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா உள்ளான மனுஷனை யாராலும் பார்க்க முடியாது. அதனால அதை கவனிக்கிறதே கிடையாது யாரும். நம்ம கொஞ்சம் வெயிட் கம்மி ஆயிட்டோம், கொஞ்சம் ஒல்லி ஆகிறோம், கொஞ்சம் டயர்டா இருக்கணும், வீட்டில் என்ன சொல்றாங்க? என்ன நீ வெயிட் கம்மியா இருக்கு, இந்த நல்லா பால் சாப்பிடு, இந்த முட்டை சாப்பிடு, இந்த கறி சாப்பிடு, டயர்டா இருக்குது, இந்த ஜூஸ் குடி. கொடுக்குறாங்களா இல்லையா உங்க வீட்டில்? எல்லாம் கொடுக்குறாங்க, பார்த்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கலன்னா கூட என்ன சொல்றாங்க? போற வெளில சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க. நம்மளும் கரெக்டா வெளியே போய் சாப்பிட்டோம். ஏன்? டயர்டா இருக்கு, பலவீனமா இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நான் சொல்றது உங்க ஆவி மனுஷன் நிஜமானவன் அவன் தான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? அவனுக்கு உணவு கொடுத்தீங்களா? அவனுக்கு எது உணவு? இந்த தேவனுடைய வார்த்தை தான் உணவு. தேவனுடைய பிரசன்னம் தான் அவனுடைய உணவு. இந்த காலை வேளையில நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கே தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வேலை பழு இல்ல, திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை பார்க்குறோம். இன்னைக்கு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தாலே என்ன பண்ணுது? அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. ஆனா தூங்கக்கூடாது. ஏன் தூங்கக்கூடாது? இவனை தூங்க வச்சிட்டோம்னா அப்புறம் அவனுக்கு சாப்பாடு போகாது. ரொம்ப அலர்ட்டா இருக்கிறோம், கவனிக்கிறோம், உக்காந்து இருக்கிறோம், கொஞ்சம் இப்படி அசைஞ்சா கூட கேட்கிறோம் உட்காந்து வசனத்தை. இதை தினமும் பண்ணணும். ஏன் பண்ணணும்னா உள்ளான மனுஷன் பலப்பட்டுருவான். அப்ப நீங்க மலையவே பார்த்து பெயர்ந்து போன்று பேசலாம். உங்க பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக மலை மாதிரி நிக்குது. கடன் பிரச்சனை இருக்குது, வியாதி பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாம் மலை மாதிரி நிக்குது. இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன? போய் மலை எவ்வளவு பெருசு, எவ்வளவு மெஷர்மெண்ட், எத்தனை அடி இருக்குது, எவ்வளவு வெயிட்டா இருக்குது, எவ்வளவு ஹைட்டா இருக்குது, அது பெரிய மலையா, அது என்ன கல் இருக்குதா, மண்ணு இருக்கு, அப்படிலாம் பார்க்க சொல்ல ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, ஊற்று, அந்த மலையை பார்க்காத, இருதயத்தை பார், ஹார்ட். இந்த இருதயத்தை பார்த்து இருதயத்துல விசுவாசத்தை வச்சு இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டனா, நீ ஒரு வார்த்தை சொன்னா மலையவே போயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நிறைய நேரத்துல ஹார்ட்டை பார்க்காம மலையவே பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய மலைக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிரேயர் பாயிண்ட் 1. எங்களுடைய மலை மிகவும் பெரிதாக இருக்கிறது, மிகவும் பெரிய மலை. 10 வருடமாக இந்த மலை இருக்கிறது. இந்த மலைக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
இந்த மலை நீங்கி போக வேண்டும். இந்த மலை பயங்கரமான மலை, யாருக்கும் வராத மலை. நல்லா இருக்குது, நல்ல ப்ரேயர் பாயிண்ட் தான். ஒருவேளை யாரோ ஒருத்தங்க ஜெபம் பண்றதுனால ஏதோ நடக்கலாம். ஆனா அது லைஃப் கிடையாது. ஆண்டவர் வச்சு சிறந்த வழி அது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்துல நீ வசனத்தை வச்சு நீ விசுவாசத்தோட நீ பேசுனா அந்த இருட்டிலிருந்து வல்லமையாக புடப்படுகிற அந்த வார்த்தை மலையவே தகர்க்கும். தேவனுடைய வாயை எடுத்து, தேவனுடைய வார்த்தையை எடுத்து என் வாயில வச்சு பேசும்போது இந்த உலகத்துக்கு அது தெரியாது. அது கடவுள், இவன் மனுஷன் அப்படிலாம் தெரியவே செய்யாது. அதனாலதான் இந்த வசனத்தை சொல்லியிருக்கல, இரவும் பகலும் கர்த்தரை வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். யோசுவா கிட்ட சொல்றாரு, யோசுவா ஒரு வாலிபனா இருக்கிறாரு, மோசே பெரிய தீர்க்கதரிசி, பயங்கரமான அற்புதங்களை செய்தார். யோசுவா அப்படி ஒன்னும் பெரிய அற்புதத்தெல்லாம் ஒன்னும் செய்யல. சும்மா மோசே கோலை தூக்கடான்னா எகிப்தே நடுங்கும், என்ன நடக்குதுன்னு தெரியாது. சும்மா தூக்கடாருன்னா ஆளே காலி ஆயிடுவாரு. கோலை தூக்கடாருன்னா செங்கடல் பிளக்குது, கோலை தூக்கின தவளை வருது, கோலை தூக்கின ஊரே இருட்டாயிருச்சு, திருப்பி கோலை போட்டா வெளிச்சம் ஆயிடுச்சு. உலகத்துக்கே சுவிட்ச் மாதிரி வச்சிருக்கிறார் கோலை. அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த மோசியா மரிச்சு போயிட்டான். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கானுங்க, சும்மா கிடையாது. ஏதாவது பிரச்சனை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. மோசே இவ்வளோ வல்லமை பண்ணவங்களே என்ன பண்றாங்க, கல்லெறிஞ்சு கொண்டுருவோம் மோசேன்றாங்க. எவ்வளவு மக்கள் பாருங்க. அந்த மக்கள் கிட்ட நடத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தை சொல்லி இருக்குல்ல, இதை இரவும் பகலும் நீ தியானிச்சனா நீ புத்திமானா இருப்பாய். You will have good success. நல்ல வெற்றி காண்பாய். டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி அது எப்படிங்க ரிலேட் ஆகும்? பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுங்க, இது அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி இப்படி பண்ணுங்க. ஹார்ட், யார் ஹார்ட்? என் ஹார்ட். என் இருதயத்துக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. என் ஹார்ட்டுக்கும் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கும் என் பொருளாதாரத்துக்கும் என் வேலைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. ஹார்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா சவால்கள் வரும், ஆனா மேற்கொள்வீர்கள், ஜெயம் கொள்வீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் மேற்கொள்வேன், என் சூழ்நிலையை ஜெயம் கொள்வேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல 9-10லயுமே அதுதான் போட்டிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்ட முறைய பார்த்தீங்கன்னா இருதயத்துல விசுவாசிச்சு வாயினாலே அறிக்கை செய்ததுனாலே ரட்சிக்கப்பட்டோம். பார்க்கவே இல்லை, எதுவுமே நடக்கல, உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ஆனா பெரிய ஒரு மாற்றம் நடந்துருச்சு. பார்க்க முடியாத ஒன்று அதுதான் உள்ளான மனுஷன், பார்க்க முடியாத இன்னொன்னு ஆண்டவர், பார்க்க முடியாத இன்னொன்னு தேவனுடைய வார்த்தை. ஆனா எல்லாத்துக்கும் பயங்கர வல்லமை இருக்குது. இன்னைக்கு பாருங்க, இங்க எல்லாம் ஃபேன் ஓடிட்டு இருக்குது, ஃபேன் ஓடுது, லைட் ஓடுது. இதை விட பெரிய பவர்ஃபுல்லான ஃபேன்லாம் இருக்குது, ரொம்ப பெரிய ஃபேன்லாம் இருக்குதுல்ல. ஒரு 10 அடிக்கு விங்ஸ் வச்சு ரெக்க வச்ச ஃபேன்லாம் இருக்குது. இது சும்மா 1 அடி 2 அடி இருக்குது. பெரிய ஏர் கண்டிஷன் சிஸ்டம்லாம் இருக்குது, பெரிய ஏர் கண்டிஷன் சிஸ்டம், பெரிய ஒரு ஹாலெல்லாம் கூலிங் ஆக்குறது ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கெல்லாம் ஹெவி பவர் தேவை, பயங்கரமான ஹெவி பவர். பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சிருக்காங்க, ஹெவி பவர். நம்மளுக்கும் பயங்கரமான பவர் வருது, சப்ளை வருது, ஆனா வெளியே எதுவுமே தெரியல. இந்த ஹோல் பில்டிங் சப்ளை பண்றதுக்கு அவ்வளவு பவர் தேவை, பார்க்கவே முடியல. பவர் பார்த்திருக்கீங்களா? பவர் பார்த்திருக்கீங்களா? கரண்ட் பார்த்து தொட்டு பார்த்திருக்கீங்களா? நம்ம தொடுறதெல்லாம் சும்மா ஒரு நான் சாக்கு அடிச்சிருக்குங்க, அந்த சாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஹெவி பவர் வந்துச்சுன்னா கருகி போயிடுவோம். ஹெவி பவர் அது அபாயம்னு போட்டு போகவே போகாதன்றாங்க பக்கத்துல. ஹெவி பவர் பார்த்ததே இல்லை, உணர்ந்ததே இல்லை, நம்புறோம். கரெக்டா? உங்க ஆவி ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பெரியவன். தேவனும் உங்களுடைய ஆவியும் ஒன்றாக கலந்திருக்கிறது. உங்களை பார்த்தா இயேசுவை பார்த்த மாதிரி உங்களுக்கு உள்ள பார்க்க முடிஞ்சிச்சுன்னா, இன்னைக்கு நான் உங்களை உள்ள பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு அப்படின்னா, நான் உங்களை உள்ள பார்த்தேன்னா நீங்களா இயேசுவானே தெரியாது. ஏன்னா நீங்களும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறீர்கள். சோ பவர்ஃபுல், ரொம்ப வல்லமை உள்ளவர்கள். உங்களால என்ன சாதிக்க முடியும்? என்னன்னாலும் சாதிக்க முடியும். இன்னைக்கு இயேசு கடலின் மேல் நடந்து வரும்போது பேதுரு கேட்கிறார், இயேசுவே நீர் என்றால் என்னையும் நடக்க சொல்லுங்க. இயேசு சொல்றாரு, வா. முதல் மனுஷன் தைரியமா நடக்கிறான் கடல்ல. எப்படி? ஈக்குவல், கடவுளுக்கு சமம்னு சொல்லல, ஸ்தானம், ஸ்டாண்டர்ட், கிளாஸ், காட் கிளாஸ், தேவ ரகம். குரங்கு குட்டியை போடுதுல்ல, குரங்கு பூனையை போடுதா? அதெல்லாம் போடுறதில்ல. குரங்கு குட்டி தான் போடுது, யானை குட்டியை போடுது. யானை ரகம், குரங்கு ரகம், பூனை ரகம்னு இருக்குல்ல. நான்லாம் எந்த ரகம்? தேவ ரகம். எங்க அப்பா மாதிரி தானே. நான் சொன்ன நடந்துரும். நான் இருதயத்துல விசுவாசிச்சத வாயை திறந்து சொன்னா அப்படி ஆயிடும். ஆனா நல்லா புரியுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேளுங்க, இப்ப பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. அதை மட்டும் செய்ய விட மாட்டான். புரிஞ்சுச்சா? இவ்வளவு நேரம் சொன்னல, இத தவிர நீங்க என்ன வேணா செய்யலாம், ஃப்ரீயா விட்டுருவான். நீ போ, என்ன வேணா அழு, அதெல்லாம் அழு விட்டுரு, நல்லா அழுன்னு விட்டுருவான். நான் பல்ட்டி அடிக்க போறேன், பல்ட்டி அடி, நீ உருளு, பெரலு, கதறு, ஊரெல்லாம் போய் பேசுங்க உங்க பிரச்சனையை, அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுருவான். உங்க இருதயத்தை மாத்துறதுக்கு, இருதயத்தை விசாலமாக்க உக்காருங்க, அவனுக்கு பொறுக்காது. ஏன்? இங்க பராக்கிரமசாலி சவுல் இருக்கான், ராஜா, செம்ம ஹைட்டு. சவுல் பயங்கர ஹைட்டா இருந்தான். அவன் ராஜாவாகும் போது அவன் எல்லாரையும் கீழே பார்த்தான் இருக்குது. அவ்வளவு ஹைட்டா இருந்தான், பெரிய ஆளு. இன்னைக்கு தாவீது பொடி பையன் நிக்கிறான், கோலியாத்து பெரிய ஆளு. சவுல் சொல்றான், வேணாம்பா விட்டுரு, நீ ஏன் போயிட்டு அவனை போய் அடிச்சுட்டு, அவன் சும்மா ஒரு தட்டுனா நம்மளாம் உழுந்துருவோம். சொல்றான், சிங்கத்தை கொன்ன, கரடிய கொன்ன, அதே மாதிரி இவனை கொள்ளுகன்றான். இவன் சொல்றான் போகாதன்றான். ராஜா, யுத்த வீரர்கள் யாரும் போகாதன்றாங்க, இவன் சொல்றான் நான் போவேன்றான். கத்தி சண்டை தெரியாது, ஈட்டி சண்டை தெரியாது, யானைப்படை கிடையாது, குதிரைப்படை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சும்மா கல் எடுத்துட்டு போறான், வாடா போலாம் அப்படின்னு. எப்படிங்க? என்ன கான்செப்ட் புரியவே இல்லை. எப்படிதான் இது? கல் எடுத்துட்டு குச்சி எடுத்துட்டு போறான். அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன், பெரிய கேடம். அவனுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவன் தலையில வச்சிருந்த கிரீடம் எவ்வளவு வெயிட் இருந்துச்சு, எத்தனை கிலோ இருந்துச்சு, அவன் கேடகம் எத்தனை கிலோ இருந்துச்சுன்னா இருக்குது. அவன் கேடகத்தை தூக்குறதுக்கே ஒருத்தன் வரான். அவன் ஈட்டி அவ்வளவு பெருசு. கோலியாத்தே சிரிக்கிறான், சாக போறடா, வீட்டுல உட்காந்து பிரெட் பன் சாப்பிட்டுட்டு இருக்கலாம்ல, என்கிட்ட எதுக்குடா சண்டை போடுறேன்னு சிரிக்கிறா. தேவனெல்லாம் கேலி பண்ணானா, தேவனெல்லாம் சபிச்சானா. அவன் சொல்றான், வர்றேன் நானு, சிங்கத்தை கொன்ன, கரடிய கொன்ன, அதெல்லாம் பெரிய மிருகம். ஆனா இப்ப நான் உன்னை எப்படி பாக்குறேன் தெரியுமா? நீ ஒரு நாய். அப்படியே சொல்றான், நீ ஒரு நாய்க்கு சமம். இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்றான். ஒரே கல்லு, எல்லாம் சொல்லுங்க ஒரே கல்லு, எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஒரே கல். சும்மா போட்டுக்கிட்டே இருந்தான், 10 கல்லு போட்டான், ஏதோ ஒரு கல்லு போய் அடிச்சிருச்சு. ஒரே கல்லு தான், ஒரே கல்லு, ஒரே ஒரு வார்த்தை. உங்கள் பிரச்சனைக்கு ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் சூழ்நிலை ஒரே ஒரு வார்த்தையில மாறிடும். அது இந்த தேவனுடைய வார்த்தை. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஹார்ட்டை ரெடி பண்ணிடணும். காடை மேய்ச்சிட்டு இருந்தான், ஹார்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கான்.
இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஊரை விட்டு வெளியில போய் ஏதோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஹார்ட்டை வளர்த்துட்டு இருக்கிறான், ஹார்ட்டை பெருசாக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆச்சு தெரியுமா? ராஜாவாயிட்டான். புரியுதுங்களா உங்க இருதயம் எவ்வளவு முக்கியம்னு? எத்தனை பேருக்கு புரியுது? உங்க இருதயத்தை நீங்க அவ்வளோ பெரிய ஆளா பில்டப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை பார்க்கும் போது ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்கும். என்னப்பா சும்மா மியூசிக் போடுறான், ஏதோ மியூசிக் போடுறான், 4 ஆடை போய் மேய்க்கிறான், அப்புறம் கல் எடுத்துட்டு அடிக்கிறான். சும்மா விளையாட்டு பையன். விளையாட்டு பையன் இல்ல, ராஜாவாக ரெடி ஆயிட்டு இருக்கிறான். இல்ல ஆண்டவர் திடீர்னு வந்தார், நான் தாவீது நீ ராஜான்னாரு. ஆண்டவருடைய கிருபை இருக்கு, தயவு இருக்கு, இரக்கம் இருக்கு, அது எல்லாமே இருக்குது. ஆனா ஹார்ட் ரொம்ப முக்கியம். முன்னாடி வந்து நிக்கிறான் சவுல், வாழ்க்கை ஃபுல்லா தீமை, வாழ்க்கை ஃபுல்லா கடுப்பு ஏத்துறவன், சாப்பிட உட்கார் சாப்பிடலாம்னு நினைக்கும் போது வந்துட்டான். ஓடணும், இன்னும் போட்டுருவான். இல்லாட்டி புழு யுத்த வீரர்களையும் சேர்த்து கொண்டு வந்து இவனை கொன்றதுக்கு தேடிட்டு இருக்கான். அவன் முன்னாடியே நிக்கிறான். ஒரே சீவி இருக்கலாம், லைஃப் பிரச்சனை, டைரக்டா இங்க இருந்து துரோண்டான். தாவீதை எல்லாம் ராஜாவை ஏத்துக்குவாங்க, ஒரே போடா இங்க போட்டு நேரா அரண்மனைக்கு போயிடலாம். நான் சொல்றான் வேணாம், ஆண்டவரே பார்த்துக்கிட்டோம்பா, நம்ம போலான்ட்டு போயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்துக்கு ஏற்றவன் நீ. எங்க வருது? ஹார்ட். ஆமா, ஹார்ட்டை எப்படி பில்டப் பண்ணிருக்கான்னா, நீ எனக்கு எவ்வளோ வேணா எதிரி செய், நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஹார்ட் அப்படியே பில்டப் ஆயிட்டு வருது. இதெல்லாம் சும்மா ஒரு நாள் அப்படி வர்றது இல்ல, அந்த அளவுக்கு அவன் ரெடி பண்ணியிருக்கான். ஹார்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான். அவன் வாழ்க்கையில பாருங்க, கடைசியில் அவன் பையனே அவனுக்கு எதிராக வரான். அப்சலோம் காட்டுக்கு ஓடுறான். ஒரே சீவி இருக்கவன் தானே, அங்கே மண்டையிலே போட்டு பார்த்து ஹேண்டில் பண்ணுப்பான்னு சொல்லி அனுப்புறான் சேனாதிபதி கிட்ட. என்ன பண்ற, எதிர் பண்ணிட்டா தான், ஆனாலும் கொஞ்சம் பார்த்து பா பையன் பா அப்படின்றான். ஹார்ட் இருதயத்தை அந்த அளவுக்கு விசாலமாக்கி பெரியவனாக இருந்தான். வாழ்க்கையில கடைசியில சாலமோனை கூப்பிட்டு சொல்றான், என் வாழ்க்கையில ஏகப்பட்ட வெள்ளி பொண்ணை நான் சௌதரிச்சு வச்சிருக்கேன் ஆலயத்தை கட்டுறதுக்காக. சாலமோன் கோடீஸ்வரன் தான், ஆனா அதுக்கு முன்னாடி தாவீது கிட்ட இருந்து வந்துச்சு சாலமோன் கிட்ட கோடிகளும் கோடியில் டன்னா தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கான். யாரு? ஆடு மேய்க்கிறவன். எங்க இருந்து வந்துச்சு? ஹார்ட். அப்போ இன்னைக்கு நான் அதை தான் சொல்றேன், நம்ம வேலை பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வேலை தான், நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். காலையில கரெக்டா இருந்துச்சு, வேலைக்கு போங்க எல்லாரும், அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இன்னும் எப்படி திறமையா வேலை செய்யறதுன்னு பாருங்க. ஆண்டவருடைய கிருபையை பேசுங்க, தயவை பேசுங்க, ஆண்டவருக்காக உண்மையா ஊழியம் செய்யுங்க, அங்க வேலை செய்யுங்க. அங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்க எஜமானே மோசமானா இருக்கலாம், சூப்பர்வைசர் ஒரு கேவலமான சூப்பர்வைசர் மேனேஜரா இருந்தாலும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி அங்க என்ன பண்ணுங்க, யாரு பார்த்தாலும் பார்க்காட்டிலும் உண்மையா வேலை செய்யுங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் காட்டில ஹார்ட், இருதயம், உள்ளான மனுஷனை நல்லா பெஸ்டான ஃபுட்டு கொடுங்க, நேரத்தை செலவு செஞ்சு அவனை ரொம்ப பெரிய ஆளாக்கி விட்டுருங்க. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, உன் லாக்கரை பத்திரமா பூட்டி வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா லாக்கர்ல தான் என்ன வச்சிருக்கோம்? டிகிரி சர்டிபிகேட், காசு, பணம் எல்லாம் முக்கியமா வச்சிருக்கிறோம். லாக்கரை பார்த்து பூட்டிக்கோ. எத்தனை பேர் இன்னைக்கு வீடை பூட்டை ஆட்டி பார்த்துட்டு வந்தீங்க? பூட்டு போட்டுட்டு ஒரு 4 ஆட்டு பாட்டிட்டு தான் வரோம். ஏன்? ஒருவேளை ஓப்பன் ஆகுதுன்னா சாத்திட்டு கதவை வர ஆட்டி பார்க்குறோம். கதவு வாய முடிஞ்சா பேசும், என்னடா பண்றீங்க, அதான் லாக் பண்ணிட்டல, அப்புறத்துக்கு ஆட்டுறன்னு கேட்கும். அந்த அளவுக்கு ஆட்டி பார்த்துட்டு தான் வரும். சைக்கிள்லாம் செயின் போட்டு லாக் அடிச்சிடுறாங்க, ஏன்னா சைக்கிளை தூக்கிட்டு போயிடுறாங்கல்ல.
அதனால கம்பி கிம்பி இருந்துச்சுன்னா கம்பியில போட்டு லாக் பண்ணி வச்சிடறாங்க. சைக்கிளை லாக் பண்ணிட்டோம், பீரோவை லாக் பண்ணிட்டோம், வீட்டெல்லாம் லாக் பண்ணிட்டோம். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொண்டீங்களா? இருதயத்தை பார்த்துக்கோங்க. சரி, இப்ப ஏன் இருதயத்தை பார்த்துக்கணும்னா, இப்ப நான் இன்னைக்கு இங்க இருந்து நல்ல காரியத்தை உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். முன்னேறுவீங்க, வெற்றி அடைவீங்க, உங்க வழியெல்லாம் வாய்க்க பண்ணுவீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், இப்ப இருக்கிறத காட்டுல நல்லா இருப்பீங்க இப்படின்னு நான் சொல்றேன். வெளியில சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றாங்க? பார்த்துப்பா, போற வழியில ஏதாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. முந்தி மாதிரி கிடையாது. வியாதியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. ஐயோ, தண்ணி குடிச்சா வியாதி வருது, குடிகள்னா வியாதி வருது, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு இது சைடு எஃபெக்டா, இதை சாப்பிட்டா அது சைடு எஃபெக்டா. ரோட்ல அது நடக்குதான், ட்ரெயின்ல அது நடக்குதான், மேல இருந்து விமானம் கீழே உழுந்துச்சான், பூமி பழந்துச்சான், அங்க எரியுதான். ஆனா சொல்றாரு, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட். சில நேரங்கள் இந்த சொந்தக்காரங்களுக்கு போன் பண்றதே கொஞ்சம் நிப்பாட்டிடணும். ஐயோ என்ன ஆச்சு தெரியுமா? பேசி முடிச்சுட்டு பார்த்தா ஒரு மணி நேரம் என்ன பேசணும்? ஐயோ வாழ்க்கைய மூஞ்சிச்சு, தண்ணி மூழ்கிடுச்சு, உழுந்துட்டோம், நாங்க தான் கப்பல்ல தான் போயிட்டு இருக்கிறோம், வாழ்க்கை அவ்வளோ கொடூரமா இருக்குது, பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், கஷ்டமா இருக்குது, முடியல. எல்லாம் ஹார்ட்டுக்கு போகுது. ஹார்ட்டை டப்புன்னு லாக் அடிச்சிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கூப்பிடுறேன்ட்டு வச்சிருங்க. நான் உங்க ஹார்ட்டை பார்த்துக்க பேசுறேன். இல்ல நான் அவங்கள பார்க்கணும். அவங்களெல்லாம் பார்க்க வேணாம், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பாருங்க. உங்க ஹார்ட் உங்க கையில. இந்த ஏரோப்ளேன்ல போகும்போது எல்லா வாட்டியும் விமானத்துல போகும்போது எமர்ஜென்சி இவாக்குவேஷனுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு விமானம் கீழே உள்ள போதே எஞ்சவன் போனவொன்னே அதான் சொல்லுவானுங்க. விமானத்தில் ஏறி உக்காந்தவொன்னே என்ன சொல்லுவாங்க? ஒருவேளை விமானம் கீழே விழுந்தால், அட இப்பதானே உட்காந்து இருக்கிறோம், எமர்ஜென்சிக்கு சொல்றாங்க. ஒருவேளை இப்ப விமானம் கீழே விழுந்துச்சுன்னா உங்க சேருக்கு அடியில இந்த ஜாக்கெட் இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கோங்க, பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. ஒருவேளை கடல்ல விழுந்துருச்சுன்னா இந்த வழியா தான் நீங்க வெளியே போகணும், இதெல்லாம் சொல்லுவான். எப்போ? ஒவ்வொரு வாட்டி விமானம் போறப்ப அதான் சொல்றான். எல்லாம் உட்காந்து கவனிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன் குழந்தையே பக்கத்துல இருந்தா கூட எமர்ஜென்சில ஃபர்ஸ்ட் ஓன் ஜாக்கெட் எடுத்து மாட்டு. இல்ல என் பிள்ளைக்கு ஓன் ஜாக்கெட்டை மாட்டு. நீ மாத்துனாதான் உன் பிள்ளைய காப்பாற்ற முடியும், உன் புள்ளதான். ஆனா ஃபர்ஸ்ட் யார் ஜாக்கெட்டை மாட்டணும்? உன் லைஃப் ஜாக்கெட்டை மாட்டணும். உங்க ஹார்ட் தான் ஃபர்ஸ்ட். ஏன்? ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை சிந்தினார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக பாடுபட்டார். உங்களுடைய இன்றைக்கு இருதயம் விசாலமாகிறதுக்கு எல்லா கஷ்டத்தையும் அவர் பட்டுட்டாரு. பட்டு இப்ப உங்க இருதயத்தை புதுசாக்கி, உங்க ஆவிய புதுசாக்கி, எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா இங்க உள்ள வச்சிருக்காரு. இப்ப இத பாதுகாத்துக்கோங்க. துர்ச்செய்தி தான். உலகம் ஃபுல்லா துர்ச்செய்தி வருது, மோசமான செய்தி வருது. பாருங்க, பார்த்துட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு, கர்த்தாவே நீரே துணியா இருக்கிறீர், இயேசுவே உடைய ரத்த கோட்டைக்குள்ள பத்திரமா இருக்கிறோம், எந்த தீங்குங்களை அணுகாது, வாதம் எங்க கூடாரத்தை அணுக போவதில்லை, இயேசுவே உடைய ரத்த கோட்டையில பத்திரமா இருக்கும், நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, தீமையெல்லாம் வராது, துஷ்டம் வராது, கஷ்டம் வராது, நஷ்டம் வராது, துன்பம் வராது, துர்ச்செய்தியை கேட்க மாட்டோம், இன்ப செய்தியை தான் கேட்போம், சந்தோஷமா இருப்பேன், சமாதானமா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன், ஒரு குறைவு இல்லாம இருப்பேன் அப்படின்னு ஒரு 10 வாட்டி சொல்லுங்க. சரியாயிரும். எல்லாம் செய்யணும். டாக்டர் மாதிரி சொல்றீங்க. டாக்டர் என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்லப்பா, இந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுக்கோ, இந்த மாத்திரைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டுரு. அதான் இப்போ நான் சொல்றேன். என்னெல்லாமோ வருது, மேக்சிமம் அவாய்ட் பண்றீங்க. ஒருவேளை ஒன்றும் செய்ய முடியாது, ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டுதான் ஆகணும். சோத்திரம் கேட்டு டக்குன்னு நான் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஏற்கனவே உடைய ரத்த கோட்டைக்குள்ள உள்ளங்கால் வர ரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறேன், காதை கழுவுறேன், எல்லாத்தையும் கழுவுறேன், கண்ணெல்லாம் கழுவுறேன், சுத்தமா இருக்கிறேன், பர்ஃபெக்டா இருக்கிறேன், இருதயம் பில்டப் ஆயிட்டு இருக்குது. இந்த பூமியில நான் எதை செய்யணுமோ அதை செய்வேன், சாதிப்பேன், பெரிய ஆளா இருப்பேன், உயர்ந்திருப்பேன், ஒரு குறைவு இல்லாம இருப்பேன், நல்லா இருப்பேன். ஆமா, வியாதி எல்லாம் வராது. எந்த ஒரு கிருமியோ வியாதியோ சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் செயலிழந்து போகும், அது செத்து போகும்.
ஒரு வேலைய சரீரத்துல ஏதாவது ஒரு கிருமி இருந்தா கூட அது செத்து போயிடுச்சு. எல்லாவையும் புதிதாக்கப்படுகிறது, எல்லாவையும் புதிதாக்கப்படுது, எல்லாவையும் புதிதாக்கப்படுது. எல்லாம் நரம்பு, ரத்த ஓட்டம், தசை எல்லாம் புதிதாகிறது, சுத்தமாகிறது இயேசுவின் நாமத்தினால. என்ன பண்றேன்? இருதயத்தை விசாலமாக்குறேன், பெருசாக்குறேன். அதான் இருதயத்தை காத்துக்கொள்றது. ஏன்னா அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சம்பள உயர்வு எங்க இருந்து வரப்போகுது? சம்பள உயர்வு எங்க இருந்து வரப்போகுது? இங்க இருந்து வரப்போகுது சம்பள உயர்வு. உங்க வீடு எங்க இருந்து வரப்போகுது? இங்க இருந்து வரப்போகுது. எல்லாம் கற்பனை செய்யுங்கள், கனவு காணுங்கள், நல்லா இருக்கிற மாதிரி யோசிங்க. உங்களை கூப்பிட்டு, நிறைய பேருக்கு பாருங்க, உங்களை கூப்பிட்டு திடீர்னு இப்ப கூப்பிட்டு இயேசுவே வந்து நிக்கிறார், மகனே உனக்கு என்ன வேண்டும்? சொல்லவே தெரியாது. எல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்ட்டுருவாங்க. எல்லாம் நல்லா இருக்கும், உனக்கு என்ன வேணும்? எல்லாமே வேணும் ஆண்டவரே, வீடு வேணும், கார் வேணும், காசு வேணும், எல்லாம் கொடுங்க. சரி, என்ன கார் வேணும்? காரு என்ன கார் வேணும்? சோத்திரம் ஆண்டவரே, நல்ல காரா ஏதாவது ஒண்ணு பார்த்து செய்யுங்க ஆண்டவரே. என்ன 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 இது பண்றோன்னே தெரியல நம்மளுக்கு. எழுதுங்க, ஆண்டவரே கருப்பு கலர் கார் வேணும், சிவப்பு கலர் கார் வேணும், இந்த மாடல் வேணும், ஏதோ ஒண்ணு எழுதுங்க, இருதயத்துல வைங்க, விசுவாசிங்க. ஏன்னா உன் இருதயத்தை காத்துக்கிட்டனா அதில் என்று எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டே இருக்காங்க. சரி, இப்ப 10 ரூபாய் எவ்வளவு பேருக்கு செஞ்சுக்க? அது வந்து செய்யணுங்க. அதான் பாருங்க, இருதயத்தை எப்படி விசாலமாக்குறதுன்னா, இருக்கிற 10 ரூபால சார் 10 ரூபாவே பத்த மாட்டேது சார், 30 ரூபா செலவாகுது. அப்ப 30 கோடி வந்தாலும் நம்ம 10 கோடி செலவு செய்ய மாட்டோம். செய்ய மாட்டோம், அது முடியவே முடியாது. இல்ல நான் வந்தா செய்யவே முடியாது. பெரிய பெரிய ஆளுங்களாம் என்ன செஞ்சுட்டா இருக்காங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. காசு வச்சிருக்கிறவங்க எல்லாரும் செய்யறாங்களா? அப்படிலாம் இல்ல. அப்போ என் இருதயத்தை எப்படி விசாலமாக்குறது? நான் என்னவாக வேண்டுமோ, என்ன செய்யணும் நினைக்கிறேனோ அத சின்ன லெவல்ல இப்ப செய்யலாம். நம்மளால செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஆண்டவருக்கு கொடுக்கறத கரெக்ட் ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும், பெரிய ஒரு மேனேஜர், பெரிய அளவுல நான் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் மேனேஜர் ஆனா என்ன செய்வேன்? அதை சின்ன அளவுல இன்னைக்கு செய்யலாம். எப்படி மனுஷனை ட்ரீட் பண்ணணும்னு போய் கத்துக்கலாம், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல கத்துக்கலாம், தலைமைத்துவத்தை கத்துக்கலாம், லீடர்ஷிப் ஸ்கில்ல கத்துக்கலாம். ஒரு பெரிய நல்ல தலைவர் எல்லாரையும் போய் ஃபாலோ பண்ண முடியாது. நல்ல தலைவர் எப்படி இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி, இவ்வளவு பெரிய ஃபேக்டரி எப்படி உருவாக்கி இருக்காங்க, அந்த அவன் என்ன பண்றான் போய் பார்க்கலாம். அதை சின்ன அளவுல செய்ய ஆரம்பிக்கலாம். திடீர்னு வந்து அப்படி மேலெல்லாம் வர்றது கிடையாது. யோசேப்பு என்ன பண்ணாரு? ஜெயில்ல, சும்மா ஜெயில்ல எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ராஜாவை குறை சொல்லிட்டு, அவனை குறை சொல்லிட்டு, அவனையோ குறை சொல்லிட்டு இருக்கிறான். இவன் போயிட்டு ஒவ்வொருத்தரையும் போட்டு, ஏன் சோகமா இருக்க நீ? நேத்து நல்லா இருந்தியா, இன்னைக்கு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றான். ஏன் இவன் மட்டும் என்ன கொடைக்கானல் ட்ரிப்பு போயிட்டா வந்துக்கிறான்? இல்ல குழு குழுன்னு இருந்துச்சு சார், அங்க காஷ்மீர் போயிட்டு வந்தோம். ஐயோ நாம இருந்துச்சு, அடி கூட உழுந்துருக்கலாம் யோசேப்புக்கு. ஆனா போய் கேட்கிறான், ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? இல்ல சொப்பனம் பார்த்தேன். நான் சொல்லு, என்ன சொப்பனம் பார்த்தேன் சொல்லு. அங்க ராஜாக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லாத இந்த சிறைச்சாலையில இருக்கிறவனுக்கு வியாக்கியானம் பண்ண ரெடியா? அங்கதான் ஹார்ட் க்ரோ ஆகுது, அங்கதான் வளர்க்கப்படுகிறோம், அங்கதான் பில்டப் பண்றோம். 2 கிலோ தம்பிள்ஸை தூக்காம 20 கிலோ வெயிட் லிஃப்டிங் பண்ண முடியுமா? 100 கிலோ வெயிட் லிஃப்டிங் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. 2 கிலோ தூக்காம அந்த பக்கமே போக முடியாது. மேல ஊந்துரும், அடிபட்டுரும். உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் என்று ஜீவ ஊற்று புறப்படும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. பவுல் தான் எழுதுறாரு, சொல்றாரு, கொரிந்தியரே
எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது. அவர் சொல்றாரு, என் வாய் பேச திறந்திருக்குது, என் இருதயம் பூரித்திருக்கிறது. அவரை பத்தி சொல்றார், எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என் உள்ளம் நெருக்கம் அடையல, என் வாயும் நெருக்கம் அடையல, ஆனா உங்க உள்ளம் நெருக்கம் அடைஞ்சிச்சு. ஆனா அது பெரிய அளவுல தமிழ்ல வரல. அதனால நான் வேற ஒரு மொழிபெயர்ப்புல இருந்து இதை நான் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கேன் தமிழ்ல. அதை நான் வாசிக்கிறேன். இதே வசனம் தான். அதை மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ஒன்று இருக்கு, அதுல இருந்து நான் வாசிக்கிறேன். அதில் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, டியர் டியர் கொரிந்தியன்ஸ், ரொம்ப பாசமா கூப்பிடுறாரு, டியர் டியர் கொரிந்தியன்ஸ், I can't tell you how much I long for you to enter this wide, open, spacious life. அவர் சொல்றாரு, இந்த பரந்த திறந்த விசாலமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் ரொம்ப ஆவலா இருக்கேன்றார். அந்த வசனத்துல என்ன சொல்றாரு? பரந்த திறந்த விசாலமான வாழ்க்கை. முழு வசனத்தையும் நான் வாசித்தர்றேன். இந்த பரந்த விசாலமான வாழ்க்கையில் நீங்கள் நுழைய நான் எவ்வளவு ஏங்குகிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு வேலி போடவில்லை, நீங்கள் உணரும் சிறுமை உங்களுக்குள் இருந்து வருகிறது. உங்கள் வாழ்க்கை சிறியது அல்ல, ஆனால் நீங்கள் அவற்றை ஒரு சிறிய வழியில் வாழ்கிறீர்கள். என்னால் முடிந்தவரை வெளிப்படையாகவும் மிகுந்த அன்புடனும் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையை திறக்கவும் வெளிப்படையாகவும் விரிவாகவும் வாழுங்கள் சொல்றாரு. உன் வாழ்க்கை சின்னதா இருக்குது, உனக்கு கஷ்டம் இருக்குது, உனக்கு நஷ்டம் இருக்குது, உனக்கு பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணி சொல்லாத, இல்ல இன்னொருத்தனை சொல்லாத. உனக்கு பரந்த விரிந்த சிறப்பான வாழ்க்கை, உன் வாழ்க்கை திறக்கவும் வெளிப்படையாகவும் விரிவாகவும் வாழ்றதுக்கு நீ பண்ண முடியும். நீங்கள் உணரும் சிறுமை உங்களுக்குள் இருந்து வருகிறது. நம்மளால என்ன பண்ண முடியும்? சிலர்கிட்ட பேசி பாருங்க, நம்மளால முடியாதுங்க, நம்மளுக்கு வராதுங்க, நம்மளுக்கெல்லாம் நடக்காதுங்க, எனக்கு வராது, நம்ம குடும்பத்துக்கு வராது, எனக்கெல்லாம் நடக்காது. அது மாதிரி நீங்கள் உணரும் சிறுமை உங்களுக்குள் இருந்து வருகிறது. நாங்கள் உங்களுக்கு வேலி போடவில்லை. இன்னைக்கு நானும் சொல்றேன், உங்களுக்கு வேலி போடவில்லை. உங்களுக்கு ஒரு பவுண்டரின்னு ஒண்ணு கிடையாது, இவ்வளவுதான் லிமிட்னு ஒண்ணு கிடையாது. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு ஒரு வீடியோல, இல்ல கவனமா இருக்கணும் பாருங்க, எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, வேதத்தை சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு பேசக்கூடாது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதாவது வச்சுக்கலாம், ஆனா ரொம்ப வச்சுக்க கூடாது. நீ யாரு நான் எவ்வளவு வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு? கரெக்டா? உங்க வீட்டுல ஒரு கரண்டி சாப்பிடுன்னு யாராவது சொல்ல முடியுமா? வெளியே போன்றுவோம். என் வீடு, நான் சம்பாதிக்கிறேன், நான் அரிசி வாங்குறேன், நான் சோறு பொங்குறேன், நான் என் தட்டுல போட்டு சாப்பிடுறேன், நீ யார் சொல்றதுக்கு? சொல்றோம்ல, சொல்றோமா இல்லையா? கோபம் வந்துடும்ல. இங்க உலகத்துல எவனோ ஒருத்தன் வீடியோல உட்காந்துட்டு ரொம்ப எல்லாம் வச்சு கொடுக்க கூடாது, கொஞ்சமா வச்சுக்கலாம். கொஞ்சம்னா எவ்வளவு சார் கொஞ்சம்? இந்த தெருவுல வீடு வாடகை 10,000 ரூபாய் சொல்றான், அந்த தெருவுல 30,000 சொல்றான். நான் அங்க போய் இருக்கணும், என்ன பண்றது? இப்போ 10,000 போதும், 30,000 அது ரொம்ப டூ மச். டூ மச்னு யார் சொன்னா? யார் சொன்னா டூ மச்? 40 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு நிலம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு நீங்க என்ன பண்ண முடியும்? அப்போ லிமிட் போடுறது யாரு? எவனோ ஒருத்தன் லிமிட் போடுறான். யாருக்கு லிமிட் போடுறான்? நம்மளுக்கு லிமிட் போடுறான். போதும் போதும் போதும். இங்க வேதம் சொல்லுது, நான் உங்களுக்கு வேலி போடவில்லை. இந்த உலகம் வேலி போடுது, தேவன் உங்களுக்கு வேலி போடவில்லை. எத்தனை கோடி வேணா சம்பாதிச்சுக்கோங்க,
ஆண்டவர் கோச்சுக்கு போறான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீ என்ன பாடே, நீங்க 2 வீடு கட்டு விட்டாயா, ஐயோ மற்றவர்களுக்கெல்லாம் நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்க போறாரா? ஒருத்தர் அன்னைக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம் இப்ப வாழ்கிற கோடான கோடி மக்களுக்கு ஈக்குவல் ஷேர் பண்ணா எத்தனையோ $1 பில்லியன் வருமா ஒவ்வொரு மனுஷனுக்கும். பில்லியன், மில்லியன் கூட இல்ல, பில்லியன், பிக் பி. அவ்வளவு சிறப்பான சிறந்த உலகத்தை உண்டாக்கி தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. இப்ப நம்மள போதும் 10 ரூபா போ. கொரிந்தியர்ல போடுறாரு, இந்த விசாலமான பரந்த வாழ்க்கையில் நீங்கள் நுழைய நான் எவ்வளவு ஏங்குகிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது. விசாலமாக்குங்க உங்க லைஃப. நீங்க விசாலமாக்கிறதுக்கு இருதயத்தை விசாலமாக்குங்க, உங்க மைண்ட பெருசாக்குங்க. ஆண்டவரே நல்லா இருக்கணும், ஆண்டவரே எல்லாம் நடக்கணும், அப்படி ஜெபம் பண்றது இல்ல, குறிப்பா சொல்லுங்க. அதான் நான் சொன்னேன் பாருங்க, ஒருவேளை உங்க சம்பளம் ஒரு 20,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 20,000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன்னா செலவு எப்படி ஆயிருது? 20,000 செலவு இல்லை, அது கூட தான் வருது. 28,000 ரூபாய் செலவாகுது, இல்லை 25,000 ரூபாய் ஆகுது. எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 அங்க இங்க பார்த்து ஏதாவது பண்ணி ரெடி பண்ண வேண்டியதா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டார்ட் வித் 50,000 ரூபாய் எனக்கு இந்த மாசம் வரும்னு ஆரம்பிங்க. ஏன்னா 25,000 ரூபாய் வந்துருது இல்ல, 25,000 என் சம்பளம். நான் என்ன சொல்றேன், 50,000 வரும்னு விசுவாசிங்கன்னு தான் சொல்றேன். ஆண்டவரே இந்த மாசம் நீங்க எனக்கு 50,000 தரப்போறீங்க, நன்றி. 25,000 ரூபாய் வேலை குத்திக்க, அதுக்காக ஸ்தோத்திரம். உனக்குள்ள வேலையே இல்லை, கை கால்லாம் இல்லை, அங்கங்க போய் உளுந்து கிடக்குறான், நல்லா உயிரோட இருக்கிறேன், சரீரத்துல எல்லாம் கரெக்டா வேலை செய்யுது, குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, வீடை கொடுத்துருக்கீங்க, 25,000 சம்பளம் கொடுத்துருக்கீங்க, என் வேலையை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா இந்த அடிஷனல் 25,000க்கு வழியை உண்டு பண்ணுங்க. அது இயேசுவின் நாமத்தினால் என்னை நோக்கி வருவதாக, தேவ தூதர்களை கொண்டு வந்து சேர்ப்பார்களாக. எப்படி வேணா வரலாம். நான் வேலை பார்க்குற இடத்துலயே 25,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், இல்ல நான் வீடை திறக்கும் போது ஒரு கவர்ல வச்சிருக்கலாம், இல்ல திடீர்னு பீரோ திறக்கிறப்ப 25,000 ரூபாய் இருக்கலாம், இல்ல என் அக்கௌண்ட்ல யாரோ போட்டிருக்கலாம். எப்படி வேணா வரலாம், லிமிட்டே கிடையாது. எக்ஸ்பேண்ட் யுவர் ஹார்ட். ஆண்டவர் உங்களை மட்டுப்படுத்தல, உங்களுக்கு லிமிட் போடல. இவ்வளவுதான் நீங்க இருக்க முடியும்னு யாருமே சொல்லல. யார் லிமிட் போடுறா? நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நானு மனச விசாலமாக்குங்க. ஆண்டவரே 50,000 கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அடுத்து ஒன்று பண்ணலாம். 50,000 வந்தா நான் எவ்வளவு கொடுப்பேன் ஆண்டவருக்காக, அதை செய்யுங்க ஃபர்ஸ்ட். இல்ல அது எப்படிங்க கொடுக்க முடியும்? இப்ப ஏற்கனவே இப்ப கம்மியாயிடுச்சு, எப்படி கொடுக்க முடியும்? அதான் ஃபெய்த். விசுவாசத்தை பார்க்க முடியாதே. நான் ஆண்டவரை நம்புறேன்னு எப்படி தெரியும்? கொடுக்கறது மூலமா தான் தெரியும். இருக்கிறதுலே கொடுக்கலன்னா கண்டிப்பா வரவும் செய்யாது. அந்த வந்ததுல இருந்து நம்ம கொடுக்க போறதும் கிடையாது. ஒருவேளை லட்சங்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப்ல லட்சங்களை பார்த்துட்டீங்க, லட்சமா கொடுங்க, அப்பதான் கோடிக்கு போக முடியும். இல்ல எதுக்குங்க இதெல்லாம், அதெல்லாம் போங்க. காலைல 2 இட்லியை சாப்பிட்டேன், இப்ப மத்தியானம் போனா ஒரு சோறை சாப்பிட்டு அப்படியே தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன், ஆடு மாடே அதை ரொம்ப நல்லா பண்ணுச்சு. நம்ம அதுக்காக படைக்கப்படவில்லை. இதுதான் மைண்ட் செட். இதுதான் உங்களை யாரோ வேலியில போட்டு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்தா மீண்டு வெளியே வாங்கன்னு சொல்றேன் நானு. வெளியே வாங்க. அப்படி உங்களை யாரோ போட்டு வச்சு வச்சுட்டாங்க. மாச சம்பளம் 20,000, எதுக்கு மேல வராது, இதுக்கு மேல கிடைக்காது. எவ்வளவு படிச்சிருக்க? அப்ப அவ்வளவுதான் சம்பளம். கிடையவே கிடையாது. நீ சம்பாத்தியத்துக்கும் படிப்புக்கும் டிகிரிக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா படிக்கணும், படிக்கும்போது படிக்கணும். என்ன பண்றது, படிக்க வாய்ப்பு இல்லை. அதனால என் வருமானம் குறையும் நினைச்சிடாதீங்க. பெருகும். எல்லாம் சொல்லுங்க, என் வருமானம் பெருகும். எல்லாம் சொல்லுங்க, வருமானம் பெருகும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்பா, என் வருமானம் பெருகும். நான் சத்தமே வரலங்க. வருமானம் பெருகும். எனக்கு பண வரவு உண்டாகும். பணம் எனக்கு வரும். இருதயத்தை தான் அதுக்கு விசாலமாக்கணும்.
இருதயத்தை விசாலமாக்கிட்டனா அந்த குறுகிய மனப்பான்மை போயிடும். இங்க போட்டிருக்குன்னா அந்த கொரிந்தியர் அந்த வசனத்துல you have a closed heart, ஒரு மொழிபெயர்ப்புல வருது you have a closed heart, a narrow heart. உனக்கு குறுகிய இருதயம் இருக்குது, நான் எவ்வளவுதான் சொன்னாலும் உனக்கு போவே மாட்டேங்குதே அப்படின்றாரு பவுல். பவுல் சொல்றாரு, உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்குது, விசாலமான வாழ்க்கை இருக்கு, சிறந்த வாழ்க்கை இருக்கு, வளமான வாழ்க்கை இருக்கு, பெரிய வாழ்க்கை இருக்கு, நல்ல வாழ்க்கை இருக்கு. நீயே ஏத்துக்க மாட்ற, நீயே ஒரு பவுண்டரியா போட்டுக்கிற. எனக்கு இவ்வளவுதான் நடக்கும், எனக்கு நடக்காதுங்க, எனக்கெல்லாம் வராதுங்க, எங்க கம்பெனில காசு கொடுக்க மாட்டாங்க, யார் சொன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு. நான் போடுற பவுண்டரி, அந்த பவுண்டரி எடுத்து போட்டுருங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை விசாலமாக்குகிறேன். எல்லாம் திருப்பி சொல்லுங்க, என் இருதயத்தை பெரிதாக்குகிறேன், என் இருதயத்தை விசாலமாக்குகிறேன். போட்டிருக்கு, the smallness you feel comes from within you. நீ சின்னவன் யோசிக்கிறது வெளியில இருந்து வரல, உனக்கு உள்ள இருந்தே வருது. யார் சொன்னா? என் அப்பா அம்மா சொன்னாங்க, என் தாத்தா பாட்டி சொன்னாங்க. சிலரு இந்த வீட்டில் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் டிகிரி வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுல ஏதாவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ 12th முடிச்சுட்டு டிகிரியை சேர்க்க விட மாட்டானுங்க. நானே படிக்கல, நீ என்ன படி, நீ வீட்டில் உட்கார் அப்படின்றாங்க. வேலைக்கு போ, வீட்டில் காசு தேவைன்றாங்க. அப்படியே பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டாங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிக்க விட மாட்டானுங்க. அப்போது அதெல்லாம் தேவையில்ல, நம்மளாம் பேச்சுலர் டிகிரி வச்சு இவ்வளோ வந்திருக்கோம், நான் சம்பாதிக்கலையா அப்படின்வாங்க. ஏன் படிச்சா என்னப்பா? ஏன் குறுகிய மனப்பான்மை. அவ்வளவுதான், போதும், நிப்பாட்டு அதோட. ஏன் ஒரு 2 டிகிரி எக்ஸ்ட்ரா வாங்கினா என்ன? போட்டிருக்குது, ஓப்பன் அப் யுவர் லைஃப்ஸ், லிவ் ஓப்பன்லி அண்ட் எக்ஸ்பான்சிவ்லி. 13ஆம் வசனம், உங்கள் வாழ்க்கையை திறந்து வெளிப்படையாகவும் விரிவாகவும் வாழுங்கள். இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், அன்னைக்கு கொரிந்தியரை பார்த்து பவுல் சொன்ன மாதிரி சொல்றேன், உங்கள் வாழ்க்கையை திறவுங்கள், உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையை விரிவாக்குங்கள். நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழ்றதுக்கு படைக்கப்படவில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரர்கள். நான் அப்படிதான் பார்க்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் எப்படி பார்க்கிறேன்னு சொல்றேன், நீங்க எப்படியோ பார்த்துட்டு போங்க. நான் பார்க்கிறது உங்க ஒவ்வொருவரையும் கோடீஸ்வரனா பார்க்கிறேன். பரலோகம் எப்படி பார்க்குதுன்னு சொல்லவா? கோடீஸ்வரர்களாக பார்க்கிறது. ஏன் உங்களை கோடீஸ்வரனா பார்க்குது தெரியுமா? கலாத்தியர்ல போட்டிருக்குது, மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்படி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களை நீங்களாக்கி மீட்டிருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? கோடான கோடான கோடி கோடி. நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு தரித்திரரானார். நம்முடைய தரித்திரத்தை இயேசு எடுத்தார். அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில ஐஸ்வர்யம் வேணும், இந்த பூமியில ஐஸ்வர்யம் வேணும். சும்மா கொஞ்சம் காசு பத்தாது, ஐஸ்வர்யம் வேணும். அதை தேவனுடைய முறையில் செய்யுங்கள். இன்னைக்கு போய் அச்சு புடிச்சு வாங்க சொல்ல, நம்ம ஐஸ்வர்யத்தை தேடுறத போதிக்கல, பணத்தை தேடி போன்னு போதிக்கல. நான் பேசுகிறது தேவனை தேடுங்கள், இருதயத்தை விசாலமாக்குங்கள். இதுல பாவம் செய்ய முடியாது. இப்படி போதிச்ச உடனே தப்பான்னு கொஞ்சம் பேர் வந்துருவாங்க, வந்துட்டு பணத்துக்கு பின்னாடி போக சொல்றாங்க, காசு காசுன்னு பேசுறாங்க. அப்புறம் உங்களுக்கு காசு, பைபிள் எது கையில பைபிள் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? எப்படி வந்துச்சு சொல்லுங்க, எப்படி வந்துச்சு? ஓசியில கொடுத்தாங்களா? அதான் தப்பு. காசு போட்டு வாங்கியிருக்கீங்க. எப்படி காசு வந்துச்சு? காசு வேணும். இந்த தவறான மனப்பான்மையை தூக்கி போட்டுறணும். நம்ம வீட்டுல சொல்லுவாங்களா, காசு என்ன மரத்துலயா வளையுது சொல்லிருக்காங்களா உங்களுக்கு? நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி காசு எங்க வருது? மரத்துல வருதா? சும்மாலாம் கிடையாது. காசுலாம் அவ்வளவுலாம் கிடையாது நம்ம கிட்ட. காசுலாம் அவ்வளவுலாம் வராது. உள்ள பேசி 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 என்ன பண்ணி வச்சிருக்கேன்? குறைய உண்டு பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு உங்க வாய விரிவா பேசுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. நான் மேல இருப்பேன், கீழே இருக்க மாட்டேன். நான் தலையா இருப்பேன், வாளா இருக்க மாட்டேன். நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காது இருப்பேன்.
ஒருவேளை கடன்ல இருந்தா நம்ம ஜாஸ்தியா சொல்லணும், நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன் சொல்லணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவையை சந்திப்பார், என் தேவையை சந்திப்பார், எனக்கு லாபத்தை தருவார், வருமானத்தை உயர்த்துவார், பெருக பண்ணுவார். எங்கள் இருதயம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது பவுல் சொல்றாரு. ஆனால் உங்களுடைய இருதயம் குறுகி இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய குறுகிய அந்த இருதயத்தை வெளிப்படையாக விரிவாக வாழ உதவி செய்யுங்கள். இன்னைக்கு நான் அதை தான் சொல்றேன், இருதயத்தை விசாலமாக்குங்க. எல்லாம் சொல்லுவோமா, ஆண்டவரே என் இருதயத்தை விசாலமாக்கும். திருப்பி சொல்லுவோமா, ஆண்டவரே என் இருதயத்தை விசாலமாக்கும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா பவுல் அதான் சொல்றாரு, உள்ளான மனுஷனில் பலப்படவும். உங்க லைஃபுக்கும் உங்க வருமானத்துக்கும் உங்க ஹார்ட்டுக்கும் ரொம்ப சம்பந்தம். உள்ள காசு எவ்வளவு வருதுன்னு பாருங்க, அவ்வளவுதான் ஹார்ட் இருக்கு. அந்த ஹார்ட்டை பெருசாக்குறதுக்கு கொடுங்க, கொடுத்து 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 ஹார்ட்டை பெருசாக்கிருங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 10 கோடி எடுத்து கொடுக்கணும். கோடி வருமா? உங்க கையில வருமா? வரும். எல்லாம் சொல்லுங்க, கோடி என் கிட்ட வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். பாத்தீங்களா, நான் உங்க இருதயத்தை பெருசாக்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். தேவனுடைய ராஜ்யம் உங்க மூலமா தான் கட்டப்படும். பிசாசு இப்போ பிசாசுக்கு பவர்னு என்ன தெரியுமா? பவர், காசு தான் பவர் பிசாசுக்கு. பிசாசு கிட்ட இருந்து காசை உருவிட்டா ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் பாருங்க, வெள்ளை சட்டை போடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது பிசாசுக்கு. புரியுதுங்களா? வெள்ளை சட்டை போடுறது உனக்கு பிரச்சனை கிடையாது. முக்காடு போடுறது பிரச்சனை. ஒருத்தவங்க நம்ம சர்ச்சைக்கு வந்தாங்க, இன்னும் உங்க சர்ச்சில் யாருமே முக்காடு போடுறது இல்லை. வேணா போட்டுக்கோங்க, நீங்க நான் முக்காடு போடுங்க நீங்க வந்து பேசிட்டே இருக்கணுமா? பாருங்க, பிசாசு என்ன பண்றான்னா, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் போட்டுறான். ஒரு சர்ச்சில் கருப்பு கலர் பெல்ட் போட்டதுனால உள்ள விடல. ஏன்னா இவர் வெள்ளை சட்டா வெள்ளை பேண்ட் போட்டுக்கிறாரு, கருப்பு கலர் பெல்ட் போட்டுக்கிறதுனால உள்ள போக முடியலையா? அதான் பாருங்க, எதெல்லாம் முக்கியமோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாத போய் நிப்பாட்டி வச்சிட்டோம்னா இவன் கையில ஒண்ணுமே வராது, 10 காசு வராது. கடைசியில என்ன ஆகும்? சுவிசேஷம் எங்கேயுமே போகாது. ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வழி கிடையாது இல்ல. இங்க இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், இங்க அம்பத்தூர்ல கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் நம்ம சர்ச்சில் சாப்பாடு போடணும்னு சொல்றேன். கரெக்டா? புரியுதுங்களா? இங்க அம்பத்தூர்லயே என்ன பண்ணணும்னா, அங்க கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் இங்க போட்டுருணும். எப்படி? அரிசி பருப்பு எல்லாம் வச்சிடணும். யார் யாரு கஷ்டப்படுறாங்களோ வந்து எடுத்துட்டு போய் வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடு போ. அப்ப என்ன பண்ணும், உங்களுக்கு அரிசி மூட்டை பருப்பு மூட்டை எல்லாம் என்ன இருக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். ஆனா இப்ப எனக்கு அரிசி மூட்டை பிரச்சனையா இருக்குதே. எனக்கு அரிசிக்க சோத்திரம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், அந்த 1/4 கிலோ பருப்பு எப்படியாவது வரணும் ஐயா, சோத்திரம் ஐயா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் எங்க போய் இன்னொருத்தனுக்கு பருப்பு போடுறது? எல்லாம் சொல்லுங்க, 456 கோடி, 8300 கோடி, 7450 கோடி. நல்லா இருக்குல்ல சொல்றதுக்கு? இயேசுவின் நாமத்தினால சொன்னவங்களுக்கு எல்லாம் உண்டாகட்டும். சரி, அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் சொன்னேன்ல, எத்தனை சொன்னீங்களா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் சொன்ன உடனே உள்ளுக்குள்ள இருந்து இன்னொன்னு பேசும், இதெல்லாம் நான் சொல்றாரு உள்ள வருது பாத்தீங்களா? அதுதான் சப்கான்சியஸ். புரியுதுங்களா? ஆழ்மனது. இந்த ஆழ்மனது வேலை என்னன்னா, அதெல்லாம் வராது, சொம்பா உசுப்பேத்துறாரு, சொம்பா ஏதாவது சொல்றாரு, அதெல்லாம் பேசிட்டு அது என்ன பண்ணும்? வசனம் சொல்லிடுது, எல்லா எண்ணங்களையும் தர்க்கங்களையும் கீழ்படுத்துங்கள்னு சொல்றாரு பவுல். எண்ணத்தை கீழ்படுத்தணும். நம்மளுக்கு வராது, கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அமைக்கிறணும், அப்படியே கீழே போட்டு மிதிச்சிடணும். என்ன வரணும்? கோடிகள் வரணும். இந்த உலகத்துல நம்ம தாங்க யோசேப்பு மாறி. இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்கு வேதத்துல? எல்லாரும் பைபிள் படிக்கிறோம். காலையில் எந்திரிச்சு காலைல பைபிள் படிச்சேன் சார். என்ன படிச்சீங்க? யோசேப்பு. ஓ யோசேப்பு. சரி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? வேலைக்கு போறேன். என்ன பண்ண போறீங்க? வாட்டர் பில் கட்டணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்ல.
யோசேப்பை பற்றி படிச்சிங்க. யோசேப்பு உலகத்துக்கே சாப்பாடு போட்டான். நீங்க யாருக்கு போட போறீங்க? போடுவோம், நம்ம போட போறோம். நீங்க போட போறீங்க, கண்டிப்பா செஞ்சுதான் ஆவோம். நீங்க வேணா பாருங்களேன். ஆனா என்னன்னா, இதுல நீங்க பார்ட்னர் ஆயிரணும். நீங்க அதாவது கூட சேர்ந்து ஏதாவது செஞ்சிடணும். அதாவது ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, பெரிய ப்ராஜெக்ட், 200-300 கோடி கிட்ட ப்ராஜெக்ட். அதுல சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, 10 ரூபா தான் இருக்குதா, போட்டு என்ன ஆயிரும், 300 கோடி ப்ராஜெக்ட்ல நானும் சேர்ந்து பண்ணிருக்கிறேன்றாரு. நல்லா இருக்குது இல்ல? நாங்களும் பண்றோம் சார். என்ன பண்ணுங்க? 300 கோடி ப்ராஜெக்ட் எவ்வளவு கொடுத்தீங்க? அது பண்றோம், நாங்க தான் பண்றோம். சேர்ந்துருங்க. இந்த தேவனுடைய ராஜ்யத்துல பெரிய காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சபதம் போட்டுறணும். செஞ்சே செய்வேன். 1000 சபையை கட்டுறோமா இல்லையா பாரு, நடக்குதா பாருங்க. நீங்க வேணா பாருங்களேன். இன்னும் நானும் பிரிட்டோ பாஸ்டர் தான் பேசுறேன். இன்னும் 1 வருஷம் இல்ல 2 வருஷம், அதுக்குள்ள இங்க சென்னை பட்டில 1000 பாஸ்டர் வச்சு மீட்டிங் ஒரே வருஷம் தான். ஏன்னா இப்பவே 1500 பாஸ்டர் கான்டாக்ட் இருக்கு நம்ம கிட்ட. செய்ய முடியுமா? முடியும், கண்டிப்பா செய்வோம். ஏன்? இந்த சத்தியத்தை பேசிதான் ஆகும். இந்த உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இது சொல்லி ஆகணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இருதயம் விசாலமா இருக்கணும். இருதயத்தை விசாலமாக்குங்க. பவுண்டரியே கிடையாது. ஏற்கனவே இப்போ உங்களுக்கு சொந்த வீடுலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்க. ஆனா இன்னொரு வீடு வாங்குங்கன்ற, இன்னொரு வீடு வாங்குங்க. வீடு இல்லைன்னா அப்புறம் கற்பனை பண்ணுங்க. வாகனத்தை வாங்கணும். இல்லைங்க, எதுக்கு சார் வாகனம்? அது வேற பெட்ரோல் போட்டு. ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஏன்பா உன் பிள்ளைலாம் வச்சுட்டு நீ வெயிலையும் மழையிலையும் வர்றது கஷ்டமா இருக்குல்ல, வெளியே எங்கேயாவது போனோம்னா அதுக்குதான் நம்ம ஊபரு ஓலாலாம் இருக்குல்ல, அது போட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு. இல்லப்பா, ஏதோ ஒரு அவசரம், ஏதோ ஒரு மலையில போகணும்னா ஒரு கார் தான் வாங்கிக்க. அதுக்கு வேற மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்களா, அதுக்கு பெட்ரோல் போடணும், மெயின்டெனன்ஸ்லாம் போடணும். கண்டிப்பா உனக்கு வரவே செய்யாது. எப்படி வரும் பாருங்க புத்தி. உலகம் ஃபுல்லா கார், அவ்வளோ கார் மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுக்கிறான். இவரு இங்க உட்காந்து என்ன பண்றாரு, பிள்ளைக்கு என்ன சொல்லி வளர்க்குறாரு, ஐயோ நம்மளுக்கு வேணாம்ப்பா, அப்படியே பொடியா போயிட்டு வந்துடலாம், ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடலாம். இந்த புள்ள எப்படி வளரும்னு நினைக்கிறீங்க? உண்மையாவே தேவனுடைய அபிஷேகம் வந்து இறங்கினாதான் அவன் இருதயம் எல்லாம் மாறும். உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, தம்பி எந்த கார் வேணா வாங்கலாம். நம்ம இருக்கிற பசங்களுக்கெல்லாம் சொல்றேன், ஏபி ஆபிரகாம், வேற யார் பசங்க இருக்கிறா, யாருக்கெல்லாம் சொல்றேன், இந்த சுஜித், என்ன கார் வேணா வாங்கலாம். நீலாம் எந்த கார் வேணா வாங்கலாம். அது எத்தனை கோடி வேணா இருக்கட்டும், வாங்க முடியும். அது உள்ள போயிடணும். எனக்கு ஏன் வராது? நிச்சயமா வரும். காரணம் செய்யறான்ல, 4 இரும்பு போட்டு அப்படியே அடிச்சு பெயிண்ட் அடிக்கிறான், அவ்வளவுதானங்க. அதுக்கு ஒரு பிரைஸ் டாக் ஒண்ணு போட்டிருக்கான். அது ஏன் வராது? என் மனசுக்குள்ள அது போகல, அதனாலதான் வரல. இருதயத்துல போயிருச்சு. அன்னைக்கு ஒரு பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அந்த இடத்துக்கு கட்டிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த இடத்த நான் எப்படிதான் உங்களுக்கு கொடுத்தேன்னு தெரியல அப்படின்றாரு. உங்களுக்கு தெரியாதானா? எனக்கு தெரியும் ஏன் கொடுத்தேன்னு. ஏன்? அது இங்க இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய சக்தி வரட்டும், அசைக்கவே முடியாது. அது லேட் ஆகும், ஆனா வந்துச்சா இல்லையா? இதான் பாருங்க, உங்களுடைய லைஃப்ல உங்க வருமான உயர்வு, உங்க வேலை உயர்வு எல்லாத்தையும் இப்படித்தான் ஹார்ட்டுக்கு தான் சம்பந்தம். இந்த ஹார்ட்டை பெருசாக்கி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டூ மச்சா உள்ள வந்துடும். இயேசுவின் நாமத்தால் உங்க இருதயம் விசாலமாகட்டும். எல்லாம் சொல்லுங்க, இருதயம் விசாலமாகட்டும். எல்லாம் சொல்லுங்க, இருதயம் விசாலமாகிறது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. ஒவ்வொருடைய இருதயம் விசாலமாகிறதற்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயம் விசாலமாகட்டும். அந்த குறுகிய மனப்பான்மை, அந்த குறுகிய சிந்தனை, முடியாது என்கிற சிந்தனை, முடியாது என்ற அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவார்களாக. உள்ளான மனுஷன் பலப்படட்டும், பெரிய காரியங்களை சாதிப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால். இந்த பூமியில யாரும் செய்திராத அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் நடக்கட்டும்.
சாதிக்கட்டும், பெரிய காரியங்களை சாதிக்கட்டும். விசாலத்தை பேசுறேன், பெருக்கத்தை பேசுறேன். இன்க்ரீஸ். இயேசுவின் நாமத்தினால வருமானம் பெருகட்டும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வருமானம் பெருகுவதாக. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, என் வருமானம் பெருகட்டும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, என் வருமானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால பெருகட்டும். என் வருமானம் பெருகட்டும். கோடிகள் உண்டாகட்டும். நம்ம சொன்ன மாதிரி ஆகும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை உள்ளத்துல போனதுக்காக ஸ்தோத்திரம். இவர் இருதயத்துக்குள்ள போனதுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலக மக்களுக்கே ஆசீர்வாதமான யோசேப்பு போல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் போஷிக்கிறவர்களா எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால மாறுவார்களாக. ராஜ்யத்திலே பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிறவர்களாக மாற்றும். பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆச்சரியப்படுகிற காரியத்தை செய்யட்டும். சமுதாயத்துல உயர்ந்திருக்கட்டும். கர்த்தாவே, இருதயத்தின் விருப்பம் எல்லாம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் வீடுகள் உண்டாகட்டும், நிலங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். 1000 மடங்கு பெருக்கத்தை பேசுறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.